Hello family, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரொபின்சன் from Tamil Drinks Review. இந்த எபிசோட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு பிராண்டி நேம் மேர்சல் எக்ஸோ. இத பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் கார்த்தி தான் இத ரெக்கமெண்ட் பண்ணாரு. சோ அவருக்கான வீடியோ. சோ கார்த்தி இது உங்களுக்கான வீடியோ. முழுசா பாருங்க வீடியோ. மார்சல் எக்ஸோ பிரெஞ்ச் பிளண்டட் பிராண்டி. சோ இத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம். இத நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணது இல்ல. சோ பார்த்தோன்னு வாங்கினேன். சோ அவர் போட்டு கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு. கமெண்ட் பண்ணி ஸோ இப்போ தான் வாங்கி போட முடிஞ்சு அதுக்கு ஒரு சாரி. ஸோ கார்த்தி இது உங்களுக்கான வீடியோ. ஸோ மறக்காம பாருங்க. இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோ உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Need a drink? I'm on the next level, next level on the next. ஸோ இதோட நேம் பார்த்தீங்கன்னா மார்ஷல் எக்ஸோ பிரெஞ்ச் பிராண்டி. ஸோ இது ஒரு பிளண்டட் பிராண்டி. நான் ஆல்ரெடி பிளண்டட் பிராண்டியை பற்றி ஏகப்பட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ என்ன சொல்றது, ஒரு எல்லா பாக்ஸ்லையுமே இந்த பிளண்டட் கொடுக்கறது இல்லை. சில பிராண்ட் தான் கொடுக்குறாங்க. அதில் எதுவும் ஒன்று. ஸோ இந்த பிளண்டட் பிராண்டினா என்னன்னா பெரிய ஒரு விஷயம் இல்லை. அதாவது கிரேப்ஸ் ஸ்பிரிட்டையும் அது இல்லாமல் நேச்சுரல் ஸ்பிரிட்டையும் பிளெண்ட் பண்ணி பண்ணதா அது பார்த்தீங்கன்னா பிளண்டட் பிராண்டி. ஆல்ரெடி அப்படிதான் பண்ணுவாங்க. அதில் சில விஷயங்களை ஆட் பண்ணுவாங்க. அதாவது இம்போர்ட் பண்ண கிரேப்ஸ், அதாவது எப்படி சொல்றது, பிரான்ஸ்ல இருந்து வந்து கிரேப்ஸையும் இந்தியாவில் விளையக்கூடிய கிரேப்ஸ் ஸ்பிரிட்டையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி அதில் நேச்சுரல் ஸ்பிரிட்டையும் பிளெண்ட் பண்ணி பண்ணுவாங்க. அதுதான் பிளண்டட் பிராண்டி. வேற ஒன்றும் இல்லை. ஏகப்பட்ட வீடியோ நான் சொல்லியிருப்பேன் அதை பற்றி. இப்போ இதோட பாக்ஸை எடுத்தோம்னா ஒரு யூனிக்கான ஷேப்புங்க. ரொம்ப ரெட்டுன்னு சொல்ல முடியாது, மெரூன்னு சொல்ல முடியாது, ரெண்டு கலந்த மாதிரி இருக்கு. ஒரு ரெட்டு பிளஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஒயிட்ல கொடுத்துருக்காங்க பாட்ரு. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்னம் கொடுத்துருக்காங்க, ஒரு அரசரோட சின்னம். அதில் ஒரு பூ இருக்கு. பூன்னா நம்ம என்ன திராட்சை மரத்தோட இலையோட பூவு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக மார்ஷல் எக்ஸோ பிரெஞ்ச் பிராண்டி பிளண்டட் பிராண்டி கொடுத்துருக்காங்க. ஒரு தமிழ்நாடு ஒன்லி. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி ஒரு சின்ன போயம் மாதிரி கொடுத்துருக்காங்க. மார்ஷல் எக்ஸோ எக்ஸ்க்ளூசிவ் பிராண்டி அண்ட் பிளண்டட் அண்ட் ஃபைனஸ்ட் பிரெஞ்ச் கிரேப் அண்ட் இந்தியன் கிரேப் ஸ்பிரிட். அதாவது மார்ஷல் பிராண்டி. ஸோ நான் சொன்ன விஷயத்தை கொடுத்துருக்காங்க. வேற ஒன்றும் பெருசாக கொடுக்கல. இது அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்காங்க மெயினாக நல்லா தெளிவாக. அதாவது டீமினரலைஸ்டு வாட்டர், நேச்சுரல் ஸ்பிரிட்டு, இந்தியன் கிரேப் ஸ்பிரிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்ச் கிரேப் ஸ்பிரிட்டு. ரெண்டாவது 150 ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்ல ஆர்டிஃபிஷியல் கலரும் ஆட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரிங், அதாவது டேஸ்ட்டுக்காக கேரமலும் ஆட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் தெளிவாக கொடுத்து வச்சுருக்காங்க. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 250 ரூபா வருது. அது மட்டும் இல்ல இது ஒரு 180 ml 42.8 ஆல்கஹால் கண்டென்ட். இதுதான் பாக்ஸில் போட்டிருக்க விஷயம். ஸோ இதுக்கு ஸ்டார்டர்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் பெருசாக ஒன்று எடுக்கல, சிப்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதே போதுமானது. ஸோ இதோட பாட்டில்ஸ் பார்ப்போம். பாக்ஸில் ரொம்ப அழகா இருக்கு. இப்படி பார்க்கும்போது நான் நினச்சேன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது மாதிரி நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை. ஸோ பாட்டில் ஷேப் எடுத்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு கோனியாக கூட ஷேப்போட தெரியுது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிம்பிள் நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு கோல்டு கலரில் நடுவில் ஆஃப் ஒயிட்டில் ஒரு மெரூன் கலரில் கொடுத்து வச்சுருக்காங்க. எக்ஸோ பிரெஞ்ச் பிராண்டின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. எக்ஸோன்னா ஏகப்பட்ட வீடியோ சொல்லியிருப்பாங்க எக்ஸ்ட்ரா கோல்டு. ஸோ இது எக்ஸோ கிடையாது. ஸோ பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் பிளண்டட் அண்ட் பாட்டில் பை டிரான்ஸ் வேர்ல்ட் பிவேரியஸ் பிரைவேட் லிமிடெட் கொடுத்துருக்காங்க. மோகன் பிவேரியஸ் அவங்களோட தான். ஸோ இவங்களோட நம்ம ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம். 2-3 லிக்கர்ஸாக நான் போட்டிருப்பேன். இதோட டேஸ்ட் ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுக்கு நான் வாட்டர் தான் ட்ரை பண்ண போகிறேன். எப்பயுமே வாட்டர் தான். ஏன்னா நம்ம லோக்கலில் கிடைக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ்க்குலாம் வாட்டர் தான் பெஸ்ட்டு. கோகோ ஊற்றி அடிக்கிறதுக்கு வாட்டர் சூப்பராக இருக்கும். அதில் பின்ன உங்களுக்கு வயிற்றுல எந்த பிரச்சனையும் கொண்டு விட்டுறாது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரொம்ப டஃப்பாக இருக்கு. அவ்வளோதான். ஸ்மெல் ரொம்ப யூனிக்காக இருக்கு. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நமக்கு பிடிச்ச ஒரு 60 ml. ஸோ முதல்ல ஒரு கலர் எடுத்தோம்னா ரொம்ப லைட்டாக இருக்குது. ஒரு எல்லோ ஷேடாக தெரியுது. உங்களுக்கு இப்படி எனக்கு கரெக்டாக எல்லோ ஷேடாக தெரியுது.
ரொம்ப எல்லாம் கோல்டு மிக்ஸ் பண்ண மாதிரி தெரியுது. ஸோ 150A கலர் ஆட் பண்ணியிருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் கலர் எல்லாமே ஆட் பண்ணி தான் இருக்காங்க, அதுவுமே இல்லை. ஸோ ஒரு ஸ்மெல் பார்க்கலாம் முதல்ல. ஒரு வெனிலா நோட்ஸ் தெரியுது, மைல்டா ஒரு ஹனியோட ஸ்மெல் தெரியுது. ஒரு ஃப்ரூட்ஸோட நோட்ஸ் நல்லா தெரியுது. நேச்சுரல் ஸ்பிரிட்டோட ஸ்மெல் தெரியல, கொஞ்சம் யூனிக்கா இருக்கு. ஸ்மெல் நல்லா இருக்கு. Cheers guys, don't drink and drive. லைட்டாக பர்ன் இருக்கு. கிரேப்ஸ் டேஸ்ட் நல்லா தெரியுது. அது இல்லாமல் வெனிலா நோட்ஸ் ஸ்மெல் நல்லா இருந்துச்சு, அந்த டேஸ்ட்லேயும் மைல்டாக தெரியுது. வேற பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்டோட சொன்ன ஃப்ரூட்ஸ் நோட்ஸ் தெரியுது, அதோட வேற எந்த ஒரு எஃபெக்ட் இது காட்டல. ஸ்பிரிட்டோட அந்த காட்டு நல்லாவே தெரியுது. கொஞ்சம் எரிச்சல் இருக்குது, ஆஃப்டர் பர்ன் இல்லை, கொஞ்சம் எரிச்சல் இருக்குது. இதில் நான் தண்ணி ஊற்றி பார்க்கலாம். ஃபுல்லாக எப்பயும் தண்ணி ஊற்ற மாட்டேன். இப்போ கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் ஆயிடுச்சு, ரொம்ப கோல்டிஷ் இல்லாமல் ரொம்ப எல்லோவும் இல்லாமல் 2 கட்டம் கலர் மாதிரி இருக்குது. ஸோ cheers guys. ஸ்வீட்னஸ் சுத்தமாக இல்லை, லைட்டாக கசப்பு இருக்கு. ஆஃப்டர் டேஸ்ட்ல ஒன்றுமே தெரியல. இந்த ஸ்வீட்னஸ் இல்லாதபடியாக கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. இந்த மைல்டாக கொஞ்சமாக ஸ்வீட்னஸ் இருக்கணும், ரொம்ப இல்லாட்டி கொஞ்சமாக இருந்தால் தான் கொஞ்சம் பிராண்டியோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இதில் சுத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஃப்ளாட்டாக இருக்குது. டேஸ்ட் அந்த வயசில் அவ்வளோ நல்லா இல்லை, அவ்வளோ சொல்கிற அளவுக்கு இல்லை. கொஞ்சம் கசப்பு இருக்குது, பர்ன் இல்லை, ஆனால் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. அதுதான் மெயின் விஷயம், ரொம்ப ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு ரேட்டிங் நம்ம கொடுக்கணும்னா கண்டிப்பாக ஒரு 7 கொடுப்பேன். என்ன காரணம்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது, ஸ்வீட்னஸ் சுத்தமாக இல்லை, கசப்பு ஹெவியாக இருக்குது, டேஸ்ட்டில் ஒன்றுமே இல்லை. நாக்கில் படும்போது இந்த ஸ்பிரிட்டோட எரிச்சல் தெரியுது. இது இம்போர்ட் பண்ணி பிளண்ட் பண்ணி பாக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இதில் வரல எனக்கு. ஏன்னா ஸ்வீட்னஸ் இல்லை, ரொம்ப கசப்பாக இருக்குது, காட்டு தெரியுது நல்லாவே. அது உங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னு புரியல. நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சுத்தமாக ஸ்வீட்னஸ் இல்லாமல் ஒரு ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க்ஸு 250 ரூபாய்க்கு ஓகே. 250 ரூபாய்க்கு தான் இப்போ ட்ரிங்க்ஸ் 240 250 ரூபா ஆயிடுச்சு. ஓகே பரவாயில்ல, ஒரு ட்ரை பண்ணலாம். அதுதான் 7 கொடுத்தேன் அவுட் ஆஃப் 10க்கு. மற்ற மாதிரி ஒரு என்ன சொல்கிறேன் ஃபேவரட் ட்ரிங்க்ஸ் நான் சொல்ல மாட்டேன் இதை, ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கலது. ஓரளவு ஒரு மாதிரியே ஃப்ளாட்டாக, ஒரு ஸ்வீட்னஸ் இல்லாமல். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பிடிக்காது, எனக்கு கசப்பு இருந்தால் ஓகே, எனக்கு பிடிக்கும்னா உங்களுக்கு இது ஓகே, சூப்பராக இருக்கும் இது குடிக்க போது. இல்லை எனக்கு ஸ்வீட்னஸ் வேணும், கசப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும், நீட்டாக இருக்கணும்னா இது உங்களுக்கு செட் ஆகாது. இந்த வீடியோ உள்ளதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்த நம்பர் பிடிச்சிருந்த லைக் அண்ட் ஷேர் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. இப்போ என்ன சொல்றதுன்னா 18 வயசுக்கு யாரும் இந்த வீடியோ பார்க்காதீங்க, பெருங்கலேடி குடிக்காதீங்க, வண்டி ஓட்டக்கூடாது குடிச்சிட்டு. ஸோ இப்போ என்ன சொல்றதா, டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ், ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிலிட்டி எனி காஸ்ட். Cheers guys.